செகண்ட் பேபி டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டல் போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான டைப்பர் பேக் வாங்கியிருந்தேன். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இது ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் பிளான் பண்ணி வாங்கல. லாங் வெகேஷனுக்கும் பிளான் பண்ணி தான் வாங்கியிருக்கேன். பார்க்க குட்டியா இருக்கு. எப்படி லாங் வெகேஷனுக்கு செட் ஆகும்னு யோசிக்கிறீங்க புரியுது. இதில ஈஸியா இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. ஸோ ஹாஸ்பிட்டல்ல 4 டேஸ்க்கு பேபியை மேனேஜ் பண்ற மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் எடுத்து பேக் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். சிசேரியன்னா சொல்ல முடியாது. சம்டைம்ஸ் 3 டேஸ், சம்டைம்ஸ் 4 டேஸ், சம்டைம்ஸ் 5 டேஸ் கூட வச்சிருப்பாங்க. ஐட்டம்ஸ் நிறையா இருக்கு. இதில வைக்க முடியுமான்னு ரொம்பவே யோசிச்சேங்க. ஆனா ரொம்ப ஈஸியாவே எல்லாமே ஃபிட் ஆயிருச்சு. பட் இன்ஃபேக்ட் நான் இதை கொஞ்சம் ஓவர்லோட் தான் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் ரொம்பவே ஈஸியா க்ளோஸ் பண்ண முடிஞ்சுங்க. அண்ட் ஜிப் ப்ரொவிஷன் குடுத்துருக்கறனால ஈஸியா நீங்க லாக் பண்ணிக்கலாம். அண்ட் பேக்க சுத்தி இந்த மாதிரி நெறைய பவுச்சஸ் இருக்குங்க. அதில இந்த மாதிரி பேபியோட நெயில் கிளிப்பர்ஸ், இன்னும் கொஞ்சம் சாக்ஸ், அப்புறமா தெர்மோமீட்டர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வச்சு லாக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டோட்டல் 8 பவுச்சஸ் இருக்கும். இதில தேவையான எல்லா எசென்ஷியல் ஐட்டம்ஸும் நீங்க ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் வைஃப் இந்த பெரிய கூடையில போட்டு எடுத்துட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க போல இருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் ரீச் ஆகுறதுக்குள்ள மொத்தமா கிளம்ஸி ஆயிருக்கும். பட் இந்த பேக்ல கிளம்ஸியா இல்லாம செம்ம ஆர்கனைஸ்டா இருக்கு. அண்ட் இந்த ஜிப் டாப்புமே இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டீங்கன்னா அப்படியே நின்றும். ஈஸியா தூக்கிட்டு போறதுக்கு இந்த மாதிரி ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஸ்ட்ராப்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை போட்டுட்டு லென்த்தை கூட அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் ஷோல்டர்லேயே மாட்டிட்டு போய்க்கலாம். ஷோல்டர் பேக் மாதிரி. இதோட ரேட் ஆக்சுவலி 1000 ருபீஸ் பக்கம் வருது. எங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்களுக்கு தேவைப்படும்னு தோணுச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க. சும்மா காசு வேஸ்ட் பண்ண வேண்டாம். லிங்க் சேனல் பயோல இருக்கும்.